எல்லோருக்கும் வணக்கம். கிழிஞ்சிருச்சுங்க நண்பர்களே. இன்றைய போர்ட்ஃபோலியோ ரொம்பவுமே வருத்தமான விஷயம். எப்படி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பாருங்க. அதாவது இன்றைய மார்க்கெட்டினுடைய இறக்கம் 81 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஆனால் எந்த ஒரு இண்டெக்ஸுமே பாசிட்டிவ்ல இல்லை, எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. இதனால 2,73,000 கோடி லாஸ் ஆயிருக்கு ஷேர் மார்க்கெட்டில். இதுக்கு மிக முக்கியமான 3 காரணம் இருக்கு. அதாவது கடந்த 5 நாட்களில் பார்த்தீங்கன்னா 2 நாட்களாக தொடர்ந்து மார்க்கெட் என்பது இறங்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு சந்தோஷம், 25,000க்கு கீழே இன்னும் நிஃப்டி போகலையே அப்படின்றது மட்டும்தான். மற்றபடி இன்னைக்கு மார்க்கெட்டில் பயங்கரமான செல் ஆஃப். ஏன் அப்படின்னு தெரியல. இது எப்போ இந்த மாதிரி செல் ஆஃப் நடக்குன்னா, ஒரு பெரிய ஆள் எல்லா இடத்துலையும் அவன் எல்லா இண்டெக்ஸ்லையும் பணத்தை போட்டு வச்சிருப்பான். மொத்தமாக பேஸ்கெட் ஆர்டர் போட்டு வெளியே விற்று விட்டானா தான் பெரும்பாலும் இந்த மாதிரி நடக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெயினான இண்டெக்ஸில் நீங்கள் நிஃப்டி 50 நிக்ஸ் 50 அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. எவனாவது ஒருத்தனாவது ஏறி இருக்கனா? ஒருத்தன் கூட இன்னைக்கு ஏறல. எல்லாருமே அவசரமாக இன்னைக்கு கீழே இறங்கின மாதிரி மார்க்கெட்டில் இறக்கி விட்டுருக்காங்க. இதுக்கு முக்கியமான 3 காரணங்கள் என்னன்னா, நம்மளுடைய டீம் அமெரிக்காவுக்கு போய் டேரிஃப் பற்றி பேசுறது, அதில் என்ன அவுட்கம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், இந்த பாகிஸ்தான் விட அமெரிக்கா கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால, ரொம்பவுமே செஞ்சக்க வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால, ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை நடந்துன்னு வச்சிங்களேன். இப்போ கூட சமீபத்தில் உக்ரைனுக்கு அதிகமான நுட்பமான ஆயுதங்கள்லாம் தருவோம், அது ரஷ்யாக்குள்ளேயே கூட போய் தாக்கும் வலிமைப்படுத்துது அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ அவன் 1000 கோடிக்கு ஆயுதங்கள் கொடுத்தா ரஷ்யா 5000 கோடிக்கு செலவு பண்ணி டிஃபென்ஸ் பண்ணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு இது கொண்டு வந்து விட்டுருவாங்களான்னு கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை கடந்த 2 நாட்களாக. அது ஒரு முக்கியமான காரணமாக இன்னைக்கு மார்க்கெட் இறங்கியிருக்கு. ரெண்டாவது காரணம், நம்மளுடைய கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய ரிசல்ட்னால சில கம்பெனி ஏறினாலும் பெரிய ஆளுகளினுடைய ரிசல்ட், டிசிஎஸ் ஆகட்டும், ஹெச்எல் டெக் ஆகட்டும், டிமார்ட் போன்றதெல்லாம் மார்க்கெட்டில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே விஷயம் இல்லை அப்படின்றதுனாலையும், எஃப்ஐஸ் நம்மளுடைய மார்க்கெட்டில் வாங்குறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு தெளிவில்லாத தகவல். நேற்று கூட 240 கோடிக்கு விற்று விட்டுட்டாங்க. இவங்களை எதுக்குமே விளையாட்டுக்கு சேர்த்திக்க முடியாது. ஸோ இது போன்ற மிக முக்கியமான 3 காரணங்கள் தான் நம்மளுடைய மார்க்கெட்டில் ஒரு இண்டெக்ஸ் கூட ப்ளஸ் இல்லை. உண்மையிலேயே ரொம்ப மன வருத்தமாக இருக்கு நண்பர்களே. ஷேர் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களுடைய தவறுகளை தான் குறைச்சிக்க முடிஞ்சுமே ஒழிஞ்சு, மற்றபடி நீங்கள் மார்க்கெட்டில் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழின்னு தான் உட்காந்துருக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் சொல்கிறார். அதாவது அதிகமான விலைக்கு போய் கொடுக்காம பொறுத்திருந்து ஒரு பங்கினுடைய விலையை கம்மியான ரேட்டுக்கு மட்டும் எடுக்கிறது மட்டும்தான் உங்களுடைய கண்ட்ரோல் இருக்குது, அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி அப்படின்றாங்க. ஸோ இந்த பொதுவான தவறுகள், ஒரு லாபமே செய்யாத ஒரு கம்பெனி அல்லது அதிகமான விலை கொடுத்து வாங்குற அப்படின்ற தவறுகள் மட்டும்தான் ஒருத்தர்னால தவிர்க்க முடியும். ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, ஒரு பங்குல நான் 5000 ஷேர் வாங்கிட்டேங்க, அது 202 ரூபாயில் நான் போய் எடுத்திருக்கேன், ஆனால் இப்போ 3 மாதமாக ஒன்றுமே இல்லையேங்க. அவன் கிட்டத்தட்ட 180லேருந்து 200 ரூபாய்க்கே ரவுண்டு போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கானே ஒழிஞ்சு, நான் வாங்கின விலைக்கு மேலே போக மாட்டேங்கிறானேன்னு ரொம்ப சோகமாக இருக்காப்புல. ஸோ பல அறிஞர்கள் சொன்ன மாதிரி, அவன் டிவிடெண்ட் கொடுக்குறானா, கடனே இல்லாத ஒரு கம்பெனியா, அதுவும் இல்லாமல் அது நஷ்டமெல்லாம் பண்ணாமல் லாபம் கொடுக்குறானா, அந்த லாபமே ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்கா, அந்த அவன் கொடுக்கக்கூடிய லாபத்தில் அவனுடைய சேல்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, இது மாதிரியான சில விஷயங்களை தான் பார்த்து எடுக்க முடியும். மற்றபடி அந்த பங்கு இவர் உங்களுக்கு குசும்பு தாங்க, அந்த பங்கு எங்கேயோ நான் கீழே தரமட்டமாக இருக்குமோ டெக்னிக்கல் நியூஸ் அப்படின்ற மாதிரி நான் போய் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். டெக்னிக்கல் நியூஸில் அது 52 வீக் லோ எப்போவோ மே மாத சமயத்தில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தன்னுடைய இழந்த ஹையை மீட்டெடுத்து மேலே தான் ட்ரேட் ஆகிருக்கான். ஸோ நீங்கள் உச்சாணி கொம்பில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ பொதுவான தவறுகளில் இன்னொரு நல்ல கம்பெனி, லாபம் செய்யக்கூடிய கம்பெனி, கடனே இல்லை, டிவிடெண்டு கொடுக்குறான் அப்படின்னாலுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் மேபி உச்சத்தில் இருக்கும் பொழுது அவன் கீழே போயிட்டு வாங்கின விலை வரலாம், அல்லது அதை தாண்டி போனால் சந்தோஷம்தான். ஆனால் அது போக மறுபடியும் கீழே போய் இப்படியே விளையாண்டுக்கிட்டு இருந்தான்னா அது மேபி எடுத்தவங்களுடைய தவறாக கூட இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நண்பருக்கு சீக்கிரம் இந்த NIACL அப்படின்ற பங்கு இந்த 2025 உச்சத்துக்கும் இந்த 2025 வீழ்ச்சிக்கும் இடையில ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். எப்படியாவது ஆண்டவ முன்னியத்தில் இந்த பங்கு 2024 ஹைக்கு போச்சுன்னா நல்லா இருக்குமேன்னு ஆண்டவனை பார்த்து பிரார்த்தனை பண்ண வேண்டியதுதான்.
ஆனாலும் இந்த நண்பர் ரொம்ப சோகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியும் அதே ரேட்டு தான், இப்போவும் அதே ரேட்டு தான். ஸோ இடையில ஒரே ஒரு முறை கீழே போயிட்டு வந்திருக்கான். அதனால தான் அவர் சோகமாக இருக்காரு. ஆனாலும் பாருங்க, சில பங்குகள்லாம் புதுசு புதுசாக ரேஞ்ச் கண்டுபிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருப்பான், அடங்க மாட்டான். ஒரு வருஷமெல்லாம் வெயிட் பண்ண மாட்டான். ஒரே மாதமோ அல்லது ஒரு குவார்ட்டர்லேயே அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருப்பான். அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டான ஒரு பங்கு அப்பளையா ஒரு வருஷமாக மூவ்மெண்ட் இல்லாமல் கடந்த 3 மாதத்துலேயும் மூவ்மெண்ட் இல்லாமல் இருந்த ஒரு பங்கு. ஆனால் ஏஞ்சல் ஒன் அப்படின்ற பங்கு வந்து அதிரடியாக வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகளில் அது ஒன்று. அப்போ இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா கடந்த ஒரு வருடத்துலன்னு பார்த்தா 2025 மட்டும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான். அந்த ஒரு ரவுண்டு மிகப்பெரிய ஒரு ரவுண்டு, 1800 இங்கே 3200 இங்கே மிகப்பெரிய ஒரு ரவுண்டு போயிட்டு அவன் பாட்டு கம்முன்னு படுத்து கிடக்கிறான். இனி இந்த பங்கினுடைய அதிரடி மூவ்மெண்ட் அடுத்த ஒரு 6 மாதமோ அல்லது 8 மாதமோ கழிச்சு பார்க்கும்பொழுது இந்த ஷேரினுடைய பிரைஸ் சொல்லும் செய்தி என்னவா இருந்திருக்கும்? மேலே போய் இன்னொரு ரவுண்டு போயிட்டு வந்திருப்பானா? இப்போ கிட்டத்தட்ட 8 மாதம் எடுத்திருக்கான் ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றதுக்கு. அப்போ இன்னும் ஒரு 8 மாதங்கள் போல எடுப்பானா? அல்லது இப்படி போட்ட ரவுண்டை இப்படித்தானே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன், வாங்க காட்டுக்கு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிக்கு இது ஒரு ரவுண்டு போட போகிறானா அல்லது இப்படி ஒரு ரவுண்டு போட போகிறானா? இந்த பங்கு என்ன செய்ய போகிறது, இந்த பங்கினுடைய விலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த சமயத்தில் இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற பங்கில் இன்னைக்கு ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்றதான் இந்த பங்கில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அப்படியே தோசை திருப்பி போட்ட மாதிரி காலையில் கீழே இருந்த பங்குகள்லாம் வந்து க்ளோசிங் பேசிஸில் வேலை +1 அப்படின்ற மாதிரி வந்திருக்கான். டாக்டர் ரெட்டிலாம் காலையில் மைனஸ்லேயே காட்டல, அவன் திடீர்னு பார்த்தா தலை குப்புற விழுந்த மாதிரி அவன் -2% வந்துட்டான். ஸோ டோட்டலாகவே மார்க்கெட்டினுடைய க்ளோசிங் பேசிஸில் மாற்றம் என்பது வந்துருச்சு. அதில் ரொம்ப வருத்தம் என்னென்னா இந்த டாக்டர் ரெட்டி ஷேர் தான். அட பாவில இப்போ தாயா ஃபார்மா கம்பெனி லேசாக மேல் நோக்கி ஏறி வந்த அந்த டிவிஸ் லேபெல்லாம் 10% சமீபத்தில் ஏறி வந்துச்சு. ஆனால் இந்த டாக்டர் ரெட்டி அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு தொங்கு பாலம் போல கடப்பாறை தூக்கி கடலை வீசினாலும் குப்புறத்தான் விழுகும், கிணத்துல வீசினாலும் குப்புறத்தான் விழுகும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எந்த விதமான ஒரு ஜம்பும் இல்லாமல் சாஷ்டாங்கமாக வீட்டம்மாவின் காலில் விழுந்த மாதிரி விழுந்துட்டான். இதில் இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் வந்து இந்த கெயில் எதுக்கு திடீர்னு சடனாக குப்புற விழுந்தான்னு தெரில, எல்லாம் பிரச்சனை பண்ணுறதுக்கு தான். அவன் பாட்டுக்கு சிவனேன்னு காலையில் பாசிட்டிவில் தான் இருந்தான். அப்புறம் என்ன நினச்சான்னா 183 இங்கே 175 இங்கே கடும் சரிவு. எதுக்கு? எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணி விடணும் அப்படின்னு தான். 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இந்த பங்கு வந்திருக்கு. உடனே அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களாம் ஆண்டவா எப்படியாவது இவனை பிரேக் அவுட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே இன்னைக்கு ஒரே நாளில் குப்புற விழுந்துட்டான் போல. நீ எல்லாம் அப்படின்ற மாதிரி பாவம் மனசு நொந்து போய் கொண்டிருப்பாங்க. நண்பர்களே, நிஃப்டி மிட் கேப்பில் என்ன ஒரு ஆக்சிடென்ட் பாருங்கள். திடீர்னு என்னைக்கையாவது நம்ம காலேஜிலிருந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக வெளியே வருவோம். அப்போன்னு பார்த்து நம்மளுக்கு பிடிச்சமான பசங்களோ பொண்ணுங்களோ திடீர்னு ஏதாவது கரெக்டாக அந்த டைமுக்கு வர்ற மாதிரி வருவாங்க. அது மாதிரி தான் இந்த டாடா காம் சோனா காம் அப்படின்ற 2 பேரும் கிட்டத்தட்ட 4% இன்னைக்கு இந்த நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸில் ஏறி இருக்காங்க. வாட் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இன்னைக்கு இறங்கியிருக்கக்கூடிய பங்குகள்னு பார்த்தா இந்த ஐடியா 4% குப்புற விழுந்துருச்சு பாவம். யூனா முண்டாலாம் மத்தியானம் அதில் பிக்சர்லேயே இல்லாமல் இருந்தான். அப்புறம் அவன் 4% லாஸ். என்னடா எல்லாருமே இன்னைக்கு சொல்லி வச்ச மாதிரி கடப்பாறை தூக்கி போட்டு கூட கட்டி பிடிச்சி கீழே விழுந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த யூனா முண்டா 4% இறங்கியிருக்கு நண்பர்களே. அவனுக்கு எல்லாருமே எப்படி விழுந்திருக்கான்னு பாருங்க. ஒரு சப்போர்ட்டே இல்லை நிறைய பங்குகளுக்கு, அப்படியே விழுந்திருக்கான். இன்னைக்கு நடந்தது மட்டும் 1 வருஷம் அல்லது 4 வருஷம் அல்லது 10 வருஷம்னு எவனாவது ஒருத்தன் கீழே விழுந்தான்னா அது மாதிரி ஒரு புண்பட்ட மனது யாருக்குமே கிடையாது. மேபி இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் அது மாதிரி சில உதாரணங்கள் தான் சொல்ல முடியும். மற்றபடி பல பங்குகள் இப்படி ஜம்ப் அடித்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் இன்றைய மார்க்கெட்டில் நீங்கள் இன்ட்ராடேயில் ஒரு 6 மணி நேரம் டைமில் பார்க்குற இந்த பேட்டர்ன் மட்டும் லாங் டேர்மில் ஏதாவது ஒரு ஸ்டாக்குக்கு வந்துடுச்சுன்னா அப்படி ஒரு சோகம் வேற யாருக்குமே வராது. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிச்சேன். அது என்ன அப்படின்றது அடுத்தடுத்த ஸ்லைடுகளில் சொல்கிறேன். ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் இந்த மாதிரி நண்பர்களே, இது ஒரு மிக முக்கியமான தகவல். அதாவது ஒரே ஸ்லைடில்
நிஃப்டி 50ல நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல நிஃப்டி மிட் கேப்ல அப்படின்ற மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயுமே ஒரே ஸ்லைடில் வந்து இந்த மாதிரி டேட்டா கிடையாது. ஏன்னா இது எடுக்கிறக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த டேட்டா எடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சேன். அது ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது. அது என்ன அப்படின்றத அடுத்தடுத்த ஸ்லைடுகளில் பார்ப்போம். ஸோ இந்த நிஃப்டி மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் வந்து இந்த வெபல் சோலாருக்கு வந்து சமீபத்தில் ஏதோ பெரிய ஆர்டர் கிடைச்சதா நியூஸ் படிச்சுதான் எனக்கு ஞாபகம். அது இன்னைக்கு 8% மேலே தூக்கி உட்கார வச்சுட்டாங்க இந்த மைக்ரோ கேப்பில். இந்த எம்டார்டெக்லையுமே ஒரு நியூஸ் இருக்குன்னு ஒரு நண்பர் சொல்லியிருந்தாப்புல. அந்த ரெண்டுமே நியூஸ்களின் காரணத்தினால மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இன்னைக்கு பெரிய ஆளாக மேலே வந்திருக்காங்க. நான் மனசு வச்சா மார்க்கெட்டை ஏற்றலாம், ஆனால் மனசு வைக்க மாட்டேனே அப்படின்ற மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்பது மிகப்பெரிய ஒரு வெயிட்டேஜ் உடைய பங்கு. இன்னைக்கு என்ன ஒரு நியூஸ் ஒன்று நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, அந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேயே ஹையஸ்ட் ட்ரேடட் வால்யூம், அதாவது ஹையஸ்ட் வேல்யூவில் ட்ரேட் ஆயிருக்கு, 2237 கோடிக்கு ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த பங்கு மிக முக்கியமான இடத்துல இருக்கு. இதுக்கு முன்னாடி இவன் ஏறினப்ப தான் நம்மளுடைய மார்க்கெட் 2000 பாயிண்ட்கள் என்பது ஏறிச்சு. இந்த 2025ல் இவனு ரிலையன்ஸு கீழிருந்து ஏறினப்ப தான் நம்மளுடைய மார்க்கெட் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் 2000 பாயிண்ட்டுகளுக்கு பக்கம் ஏறிச்சு. இப்போ இவனுடைய சப்போர்ட் இல்லாமல் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. நிஃப்டி திக்குமுக்கு ஆடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அதிகமான ட்ரேட் வேல்யூ நடந்திருக்கிறது. எதுக்கு அறிகுறி? இங்கிருந்து மேல் நோக்கி போறக்கா அல்லது கீழே போறக்கா அப்படின்றது தெரியல. சில நாட்கள் கழிச்சு பார்த்தா தான் தெரிய வரும். அதே மாதிரி இந்த டாடா மோட்டார்ஸ், என்னையா நீயும் எந்திரிச்சு நிற்கிறதுக்கு எத்தனையோ முயற்சி பண்ணுற. அதாவது இந்த பங்கும் வந்து மார்க்கெட்டில் தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் தான் அவனு எத்தனையோ முறை எந்திரிச்சு நிற்கிறான். ஆனால் எவனோ ஒருத்தன் பின்னாடி நின்று காலை வாரி விட்டுக்கிட்டே இருக்கான். அது எவனு தெரில. ஆனால் இன்றைய தேதியில் நேற்றும் டாடா மோட்டரில் ஹையஸ்ட் வேல்யூ என்பது ட்ரேட் ஆயிருந்தது. இன்றைக்கும் சீக்வன்ஸ்லாம், அதாவது கண்டினியூஸாக இன்றைக்கி 2வது நாட்களும் ஹையஸ்ட் ட்ரேட் வேல்யூ நடந்ததில் இந்த டாடா மோட்டர் ஒன்று. ஸோ ஏதோ ஒரு விஷயம் இந்த டாடா மோட்டரில் குக்கப் ஆகிட்டு இருக்கு. அப்படி குக்கப் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய காரணம், அதாவது இன்னைக்கு கேப் டவுன் மாதிரி காமிச்சிருக்கு, நாளைக்கு ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ அப்படி குக்கப் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த டாடா மோட்டரில் அடுத்த பெரிய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? திரும்பி 700 ரூபா அல்லது 1000 நோக்கி இந்த டாடா மோட்டர் பிரித்து விடப்பட்ட வெறும் பேசஞ்சர் வெஹிக்கிள் பிஸ்னஸ் மட்டும்தான் இப்போ நம்ம 395 ரூபாய்க்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் இன்னும் இதுக்குள்ளே சேரல. அது 200க்கு வருதா 300க்கு வருதா எத்தனைக்கு வந்து லிஸ்ட் ஆக போகுதுன்னு தெரில. அப்படி ரெண்டும் சேர்ந்து திரும்பி 1000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இதில் பாருங்கள், நல்லா ஞாபகம் வச்சுங்க. நிஃப்டி 50 இண்டெக்ஸில் டாப் ஒரு 4-5 இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரேடட் வால்யூம் அப்படின்றத பார்த்துருந்தோம். இப்போ வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் அதே மாதிரி டாப்பில் இருக்கக்கூடிய இந்த அதானி பவர்லாம் இன்றைக்கி அதிகமாக ட்ரேடான வேல்யூவில் டாப் முன்னணியில் இருக்கக்கூடியது. ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் 820 கோடி என்பதே டாப் லெவலில் இருக்குது. இதில் இந்த சோலா ஃபினான்ஸ் எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. அதுவும் இன்னைக்கு 311 கோடி அதிகமான ட்ரேட் வேல்யூ நடந்திருக்குன்ற இடத்துல அது இருக்கும் பொழுது அதனுடைய செய்தி என்ன? தன்னுடைய இழந்த ஹையை ஒரு மீட்டெடுத்த சிங்கக்குட்டியாக எத்தனை முறைடா நீ மீட்டெடுத்திருக்க? கில்லாடிப்பா நீ. அவன் இங்கே 2 வருஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் தன்னுடைய ஹையை மீட்டெடுக்க மாட்டேங்குது. நீ என்னையா பொசுக்குன்னு மீட்டெடுத்திருக்க அப்படின்ற மாதிரி இந்த சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேர் ப்ரைஸ் இன்றைய நியூஸ் என்ன அப்படின்னா, அவனும் ஒரு டாப் லெவலில் இருக்கான். இன்றைக்கி அதிகமாக ட்ரேட் வேல்யூ நடந்தது நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் இவனு இருக்கான். ஸோ இந்த பங்கினுடைய அடுத்த கட்ட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இங்கே போயிட்டு வேகமாக கீழே தான் விழுந்திருக்கான். ஒரு முறை கூட இன்னும் தப்பிச்சு அவனால் மேலே போக முடியல. இந்த முறையும் அதே மாதிரி வேகமாக்கி இது ஒரு 100-200 ரூபா கீழே வர்றானா அல்லது பிரேக் அவுட் ஆகிறானா அப்படின்றது பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இது ஒரு 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே நடந்ததுன்னா கூட பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்கலாம் அடுத்த கட்டமாக இந்த ஷேரினுடைய நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இதையும் நோட் பண்ணிங்க. வாரி எனர்ஜி அப்படின்ற பங்கு அவனும் மிட் கேப் இண்டெக்ஸில் வந்து 875 கோடி அதிகமாக ட்ரேடாக அவனும் ஒரு டாப்பில் முன்னணியில் இருக்கான் அதிகமான ட்ரேட் வேல்யூ நடந்த பங்குகளில். அடுத்தது நம்ம ஸ்மால் கேப்புக்கு போகிறோம். அப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ இந்த வாரி எனர்ஜிஸ் அப்படின்ற பங்கு அவனும் ஒரு கில்லாடி குட்டியாக இதுக்கு முன்னாடி கடும் சரிவு, ஆனால் பணத்தை மீட்டெடுத்துட்டான். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆக மொத்தம் ஒரு வருஷத்தில் பார்க்கும்போது ஒரு ரவுண்டு இவன் கீழே போயிட்டு வந்திருக்கான். பார்த்தீங்களா, பல பங்குகள் வந்து மேலே போயிட்டு ஒரு ரவுண்டு கீழே வந்துருந்தது. ஆனால் இவன் என்ன பண்ண, ரெண்டு ரிசல்ட் ஒன்று தான். அதாவது சில பங்குகள் இருக்கின்ற 100 ரூபாயிலேருந்து பெருசாக ஏறி மறுபடியும் அதே விலை வந்தால்
சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இப்போ துக்கம். சில பங்குகள் வந்து கீழே போயிடுறான், அதுக்கப்புறம் மறுபடியும் அதே இடத்த பிடிக்கும்பொழுது முதல்ல துக்கமாக இருந்தது, இப்போ அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் ரெண்டுக்கு ரிசல்ட் என்னமோ 0 தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டு இப்போ இருந்த ரேட்டும் ஒன்றா இருந்தால் அப்புறம் அதில் என்னத்த குஜிலி குட்டி வருது? எல்லாம் கும்பா குட்டி தான். நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப டஃப்பான மார்க்கெட். ஆனால் காலையிலேருந்து எண்டு வரைக்கும் பாசிட்டிவ்லேயே க்ளோஸ் ஆன பங்குகளில் இந்த IREDA அப்படின்ற பங்கு உண்டு. ஏதாவது திருந்திட்டானா இல்லையா அப்படின்றது தெரியல. ஆனால் தற்போதைக்கு 52 வீக் லோவில் இருக்குது. இந்த பங்குக்கு எதிர்காலத்தில் என்ன தகவல் வரப்போகுது? ஏயா 300 ரூபாயிலிருந்து 50% இறங்கியிருக்க, அப்போ உங்கள்கிட்ட ஒன்றும் ஒரு ஜம்புமே இல்லையா? அப்படின்னா மறுபடியும் நீ இன்னொரு 20-30% இறங்கி அதுக்கப்புறம் ஜம்ப் அடிக்க போறியா? என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம். அதாவது மார்க்கெட்டில் யார் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகம்னா, சில பேர் வந்து மேரேஜ் பண்ணுற சமயத்தில் இப்படி பொண்ணு இப்படி இருக்கணும், படிக்கணும், எழுதணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய பேர் இந்த ஐடியில் படிக்கிற பையனை தான் கட்டிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க. அது மாதிரி மார்க்கெட்டில் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இருக்குது, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் இருக்குது, நிஃப்டி மிட் கேப் இருக்குது, ஸ்மால் கேப் இருக்குது, மைக்ரோ கேப் இருக்குன்னா, அந்த ஸ்மால் கேப்பில் போய் பார்த்தோம்னா அவனுடைய ட்ரேடிங் வால்யூம் என்பது பார்த்தோம்னா இந்த மிட் கேப்பு நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கான். பாருங்கள் எப்படின்ட்டு. ஸோ அதாவது இந்த ஆனந்த் ரத்தி அப்படின்ற பங்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவனுடைய ஹையஸ்ட் ட்ரேட் வால்யூ, அஃப்கோர்ஸ் அதில் ரிசல்ட் சம்மந்தப்பட்ட தகவல் இருக்குது. அதில் 2180 கோடி மதிப்பிலான ட்ரேட் வேல்யூ நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்லைடுகளில் போய் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸில் யார் அதிகமாக ட்ரேட் வால்யூம் பண்ணியிருந்தாங்களோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கான். மிட் கேப்பை விடவும் அதிகமாக இருக்கான், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 விடவும் இருக்கான். சர்ப்ரைசிங்லி இந்த ஆர்பிஎல் பேங்க் ஷேர் இத்தனை நாள் நியூஸில் இல்லை, இன்னைக்கு போய் பார்த்தோம்னா அவனும் ஒரு ஹையஸ்ட் ட்ரேட் வால்யூம் என்பது இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. ஆனால் இதுக்கு ஒரு நியூஸ் இருக்குது, அதை கடைசி ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நான் பார்த்ததில் மிக முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறவங்களாகட்டும் அல்லது ஏதோ ஒரு ட்ரேடிங் கான்செப்டில் இருக்கிறவங்க பெரும்பாலும் யார் அவங்களுக்கு பிடிக்குதுன்னா இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்களை பிடிக்கிறதுக்கு தான் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா சமீபத்தில் ட்ரேட் வேல்யூ அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா இவன் ஸ்மால் கேப் தான், ஸ்மாலான ஆள் தான், இருந்தாலும் மார்க்கெட்டில் இவனுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. டாப் 10ல் இருக்கக்கூடியவங்களுடைய ட்ரேட் வேல்யூ எடுத்து கம்பேர் பண்ணல, ரொம்பவுமே காம்படிஷனாக மிட் கேப், நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வரைக்கும் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்கானுங்க. ஸோ இந்த கண்டுபிடிப்பு என்பது பல ட்ரேடர்களுக்கு உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதில் அதிகமாக ட்ரேட் வேல்யூ நடக்கும் அப்படின்றது நிறைய பேர் இத்தனை நாள் மேபி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ட்ரேட் வேல்யூ அதிகமாக நடக்குமோன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி ஸ்மால் கேப்புகளிலுமே சில நேரங்களில் ட்ரேடு நடக்கிறது, ட்ரேட் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைய ஆனந்த் ரத்தி மூலியமாக தெரிய வந்திருக்கிறது. மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் கூட ஒரு நண்பர் கூட சொல்லிட்டு இருந்தார், இந்த எம்டர்டெக்கில் ஒரு நியூஸ் ஒன்று படிச்சுட்டு இருந்தேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இன்னைக்கு ஹையஸ்ட் கெய்னராகவும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹையஸ்ட் ட்ரேட் வேல்யூவாக 974 கோடி மதிப்பிலான வேல்யூவில் இந்த எம்டர்டெக் அப்படின்ற ஷேர் ட்ரேட் ஆயிருக்கு. இந்த வெபல் சோலார் நேற்று ஏதோ ஒரு ஆர்டர் கிடைச்ச நியூஸாக ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த டாப் கெய்னராக இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸில். அதே மாதிரி ட்ரேட் வேல்யூமே ஒரு 133 கோடி மதிப்பில் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. ஸோ ஆர்டர் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஏறிய பங்காக இந்த வெபல் சோலார் அப்படின்ற பங்கு ஆர்டர் கிடைச்சதுக்கு ஒரு மரியாதை செலுத்தி இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான செய்தி, இந்த கொச்சின் ஷிப்யார்டு அவனுக்கு ஏதோ ஒரு மெகா ஆர்டர் கிடைச்சிருக்கிறதாக ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய யூரோப்பியன் கிளைண்ட்டிலிருந்து எங்களுக்கு ஒரு மெகா ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. ஸோ எத்தனையோ பேர் ஆர்டர்களுக்கு மரியாதை கொடுத்துருந்தாங்க. அந்த நெட் வெப்னு ஒருத்தன் ஆர்டருக்கு மரியாதை கொடுத்துருந்தான், இப்போ இந்த வெபல் சோலார்னு ஒருத்தன் கிடைச்ச ஆர்டருக்கு மரியாதை கொடுத்துருந்தான். அப்புறம் எதுவுமே அதிகமாக நம்மளுக்கு ஞாபகத்தில் வர மாட்டேங்குது. அந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு பங்கு ஆர்டர் புக் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு மரியாதை கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி டக்குன்னு ஞாபகம் வரக்கூடியது கம்மியாக இருக்குது. அந்த சமயத்தில் இப்படி மெகா ஆர்டர் கிடைச்சது. அந்த எல்என்டி கூட சமீபத்தில் சீக்வன்ஷியலாக நிறைய ஆர்டர் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. ஸோ இந்த மெகா ஆர்டர் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்ற பங்கு சமீபத்தினுடைய வாழ்க்கையில் இந்த 2025 இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு ரவுண்டு போயிட்டு 2வது ரவுண்டு ஒரு குட்டியான ரவுண்டாக இருக்குது. அப்போ இவன் போடக்கூடிய 3வது ரவுண்டு இப்படி போடுவானா அல்லது இப்படி போடுவானா அல்லது என்ன பண்ணுவான், இந்த பங்கினுடைய நகர்வு அடுத்தது மேலே இருக்குமா கீழே இருக்குமா அப்படின்றது யாருக்கும் தெரியாது.
ஆனால் இவன் என்ன பண்ணுவான், பண்ணினால் நல்லா இருக்கும்னு அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க நினைப்பாங்கன்னா, டே இன்னொரு ரவுண்ட் இப்படி பெருசாக போட்டு விடுறான்னு அவங்க நினைப்பாங்க. இந்த ஷேர் இல்லாதவங்க என்ன நினைப்பாங்க, சரி நீ கீழே வந்துரு, ரொம்ப சல்லிஸாக இருப்பில்ல, அப்போ எங்களுக்கு ஜாலியாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ இந்த பங்கினுடைய விலை மிக முக்கியமான ஆர்டர் ரிலேட்டடான மெகா ஆர்டர் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்த 3 மாதங்களில் இவன் 3வது ஒரு ரவுண்டாக இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே ஏதாவது ஒன்று உச்சிக்கு போவானா அல்லது வீழ்ச்சிக்கு போவானா அல்லது என்ன செய்ய போகிறான் அப்படின்றது. ஸோ மார்க்கெட்டில் நியூஸ் என்பது ஆர்டர் ரிலேட்டடான நியூஸ்களில் இப்போ சமீபத்தில் பார்க்கல இன்றைய தேதியிலேருந்து கனெக்ட் பண்ணியில் இந்த கொச்சின் ஷிப்யார்டில் தான் நியூஸ் இருக்குது. அப்போ நியூஸாக இருந்து பார்க்கக்கூடிய ட்ரேடர்கள் அடுத்த 3 மாதத்தில் அவங்க நோட்டில் எழுதி வச்சுருப்பாங்க எது மெகா ஆர்டர் கிடைச்சதுன்னு. அது சமீபத்தில் LNT இருந்தது, அதுக்கடுத்து இப்போ இந்த கொச்சின் ஷிப்யார்ட் இருக்குது, அப்புறம் காலையில் பாரத் ஏர்டெல் அப்படின்றதுல ஒரு மேஜர் ஆர்டர். ஸோ அடுத்த 3 மாதங்களில் இந்த 3 பங்குகளும் எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஏர்டெக் லிமிடெட் அப்படின்றதுலாம் வெறும் 2.5 கோடி கிடைச்சதாக ஒரு தகவல். பட் அந்த கம்பெனி சைஸுக்கு 2.5 கோடி அப்படின்ற ஆர்டர் கிடைச்சிருக்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஒரு நிறைய கம்பெனிகளுக்கு அப்பப்போ ஏதாவது வால்யூம் நடந்ததுன்னா ஏன் நடந்தது எதுக்கு நடந்ததுன்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரீம் ஃபோக் சர்வீசஸ் அப்படின்ற பங்கில் எதுக்கு வால்யூம் அதிகமாக நடந்திருக்கு, கிர்லோஸ்கர் எலக்ட்ரிக்கில் எதுக்கு வால்யூம் நடந்திருக்குன்னு அவங்கள வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுடைய ரிப்ளை எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கணும். இந்த சமயத்தில் வந்து ஒரு நண்பர் இந்த ட்ரீம் ஃபோக்ஸ் பற்றி ஏதாவது நியூஸ் இருந்தால் சொல்லுங்கள், அதை வாங்கி நான் கும்பா பாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவங்களுடைய பிஸ்னஸில் வந்து சம் ரிலேட்டடான நியூஸ் போயிட்டு இருந்தது, அதானி இவங்க அப்படின்ற மாதிரி பத்திரிகைகள் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நியூஸ்க்கு அப்புறம் ஏதாவது நியூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டு இருந்தார். இப்போதைக்கு இந்த மாதிரி ஏன் வால்யூம் நடந்திருக்கு, எல்லாம் ஒரு வேளை நிறைய பேர் விற்றுட்டு போயிருக்காங்களா அல்லது யாராவது வாங்கி வச்சுருக்காங்களா என்ன ஏதுன்றது தெரில. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் ஏதாவது நீங்கள் மார்க்கெட்டுக்கு சொல்லாமல் இருந்தால் அதை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி எக்ஸ்சேஞ்சிலேருந்து கேட்டிருக்காங்க. என்றைக்கும் இல்லாத ஒரு திருநாளாக இந்த RBL பேங்க்கில் அதிகமான ட்ரேட் வேல்யூ நடந்ததுன்னு ஒரு இதில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா. அதுக்கு என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க. எப்போ இந்த மாதிரி பத்திரிகையில் உன்னை பற்றி எழுதுகிறாங்க, உன்னுடைய மெஜாரிட்டி ஸ்டேக் அப்படின்றத பற்றி ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கே, அதில் ஏதாவது உண்மையா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தினுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட்டில் இந்த பங்கினுடைய ட்ரேட் வேல்யூ என்பது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணிட்டாங்க. அந்த தகவல் வந்து எக்ஸ்சேஞ்சுகளில் இருக்கும். நன்றி, வணக்கம்.